திரு கே என் நேரு அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வாங்க 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 வாங்க. என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேனே. 2026 தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. திமுக தான் முதலில் அந்த வியூகங்களை வகுக்கிறதும் சரி, களத்துல இறங்கி வேலை பார்க்கவும் ஆரம்பிச்சுட்டீங்க. இந்த ஸ்பீடு அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னு நம்ம பாக்குறது? மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது? ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பத்துல சொன்னதுதான், தினமும் தூங்கி எந்திரிச்சா என்ன நடக்குமோன்னு ஒரு யோசனையா இருக்கு அப்படின்னு. அது ஏன் அந்த நீங்க கலைஞர் காலத்துல இருந்து வந்த அரசியல்வாதி, இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் எதுக்கு இந்த அமைச்சர்கள் இந்த குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க? என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுன்னு வந்திருக்கீங்க. ஏதாவது பேசிடுறாங்க. அன்னைக்கு எல்லாம் ஒரு பத்திரிக்கை தான், வேற எதுவும் கிடையாது. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, செல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு எதை எடுத்தாலும் அந்த எங்க இருக்கோ அதை எடுத்து போட்டு பரப்புறாங்க, பேஸ்புக்ல பரப்புறாங்க. என்ன தரையில பேசலாம், திரையில வருது லைவ் ரிலே கொஞ்சம் டிலே. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். ஆத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. ஏன்னா ப்ளீஸ், நீங்க சீனியர்ஸ்க்கெல்லாம் அதுவும் திமுகலே ஆரம்பத்திலேருந்து பயணித்தவர்கள்லாம் இருக்கிறீங்க. ஆனா ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது, அதாவது மாற்று கட்சியிலேருந்து வந்தா, அதுவும் குறிப்பா அதிமுகவிலேருந்து திமுகவுக்கு வந்தா உடனே அமைச்சர் பதவி மற்ற பதவிகள்லாம் கொடுக்கப்படுது அப்படின்னு வருது. அப்போ பேஸா இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களோ நிர்வாகிகளோட மனநிலை எப்படி இருக்கும்? என்னடா ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் மனுஷங்களுக்கு கட்டாயம் நடக்கும். இப்போ தலையில மட்டும் பூசி வச்சிருக்க, இத காதலையும் சொருகிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு, கட்டாயம் சுண்டல் கிடைக்கும். இவரோட சேர்ந்தா நமக்கு நல்லா கிடைக்கும், நல்ல ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு நினைச்சாதான் சேருவாங்க. அப்படி நினைக்கல, இவர்கிட்ட வந்தா எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறாங்க, அவரை உபயோகப்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். உங்களுக்காக ஓட்டு கேட்கிறோமே நாங்க 2 பேரு, எங்களுக்கு என்ன கிடைக்கும் இதனால? ஒரு நையா பைசா கூட கிடைக்காது. திருச்சி எப்படி இருக்கிறது சார்? திருச்சி தொகுதி நல்லா, 9 தொகுதி நல்லா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு நீங்க எப்போ வேணாலும் ரிவ்யூ போட பண்ணிக்கலாம், நீங்க எடுத்துக்கலாம். திருச்சிலாம் 9 தொகுதி நல்லா இருக்கு, ஜெயிப்போம். இருட்டுண்ணா, இத்தனை வருஷமா நீங்க தானே வச்சிருந்தீங்க. இந்த வருஷம் நாங்க எழுதிக்கிறோம், அடுத்த வருஷம் இல்ல இனிமேல் செவரு எங்களுக்கு தான். எல்லா திருச்சியில இருந்து எல்லாம் பாத்துட்டீங்க. ஆனா 2024 மதிமுக துரை வைகோ அவர்களை ஏன் சார் அப்படி ஒரு கதிங்களங்க விட்டுட்டீங்க? கண்ணு வேர்க்குது. ஒரு திடீரென்று புது சின்னத்தை கொண்டு சேர்ப்பதிலே கொஞ்சம் சிரமம் வந்து விடும் என்று தொகுதியை விட்டுறக்கூடாதுன்னு நாங்க தான் கேட்கிறோம். நம்ம சின்னத்தில் நின்னார்னா ஃபெமிலியரான சின்னம், இது மக்களுக்கு அறிமுகமான சின்னம், அதுல நீங்க அவர் இல்ல முடியாதுன்னு சொன்னாரு. அப்புறம் விட்டா. பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நீ நினைத்தாயோ, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, வீழ் பைத்தியக்காரா. ஆனா பைத்தியக்கார, நான் வீழவில்லை, நீங்களும் வீழவில்லை. என்னன்னு எருமமான சொல்றா, என்னமா பேசுறா, ஏதாச்சும் பண்ணுங்க. இப்ப 2026 அதே கூட்டணியை கொண்டுட்டு போறீங்க, மறுபடியும் இதே பிரச்சனைகள்லாம் வரும்ல சார்? தலைவர் நாங்க என்ன பண்ணுவோம், தலைவர்ல பாக்கணும், தலைவர் பாப்பாரு. டேய் பாத்தியாடா, எனக்கு மட்டும் அண்ணன் செருப்பா குடுத்துட்டார்ல, இப்போ என்ன செய்வ? ஏண்டா என்ன அடிக்கிறதுக்கு செருப்பு குடுக்குற நீ? ஐயோ நான் குடுக்கறடா. அப்ப நானாவாடா செருப்பு எடுத்த? இல்ல நானா தான் குடுத்தேன். அவன் கேட்டா குடுக்கலாமா நீ? ஏன்னா வாக்குறுதிகள் நிறைய கொடுத்திருக்கீங்க. இன்னைக்கு நிதி நிலைமை அப்படிங்கிறீங்க, இதுல அரசு ஊழியர்கள் இன்க்ளூடிங் தூய்மை பணியாளர்கள், இது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் என்ன காரணம் சொல்லுவீங்க? தூய்மை பணியாளர்லாம் பாதிக்கலாம் இல்ல, அவங்க கேக்குறாங்க, நிரந்தரம் கேக்குறாங்க. அது வாக்குறுதி சார், நிதி நிலைமைக்கு ஏற்பதான் வாக்குறுதியில நிறைவேற்ற முடியும். அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டுல தீர்மானம் போட்டா யாரை ஏமாத்த? அயோக்கியத்தனம் இல்ல. ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகியதாத ஒரு மனுஷனை போய் கோட்டையில முதலமைச்சர் உட்கார்ந்து நியாயமா? இது ரொட்டீன் திராவிட முன்னேற்ற கழக இந்த தேர்தல் பணி என்பது அது இயற்கையாக எப்போதும் வருகிற தேர்தலை தலைவர்கள் அதை எடுத்து சொல்கிறார்கள். அதை தலைவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கீழே இருக்கிற தொண்டர்கள் அதை எடுத்து செல்கிறோம். எங்களுக்கு வேற வேலை மாதிரி இல்ல. எனவே திமுக என்பது தமிழக மக்களோடு 1-2 கலந்து தேர்தலாக இருந்தாலும் பொதுப்பணியாக இருந்தாலும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்கள் பணியை முன்னிறுத்தி செய்யக்கூடிய இயக்கம் திமுக. இப்படியே பண்ணிட்டு இருந்தா மக்கள்லாம் திருடுறோம்னு சொல்லுவானுங்க. நம்ம குடும்பத்தை வளர்க்கறதுக்கு பேர் திருட்டுன்னா
திருட்டுத்தனம் பண்ணணும். இப்போது அவர்கள் வந்து அதிமுக ஏற்கனவே கடந்த 7 தேர்தலையும் அவங்களால் வெற்றி பெற முடியவில்லை. தொடர்ந்து தளபதி அவர்கள் 8வது ஆண்டாக தலைவராக தொடர்கிறார். ஆனால் இதுவரை நடந்த தேர்தல் அத்தனையும் திமுக வெற்றி பெற வைத்திருக்கிறார். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. கழக தலைவர் அதை வெற்றி பெற வைத்திருக்கிறார். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் எங்களோடு இணைந்த கூட்டாளிகள், தோழமை கட்சியினரை நாங்கள் சரியாக கையாளுகிறார் தலைவர். என்னையா கும்பிடுது? ஒரு புறம் ஓட்டதுக்கே உசுர கொடுக்குதையா. இதாயா உண்மையிலே நன்றி உள்ள சீவன். ஆனால் முதல் நாளிலிருந்து அவர் கூட்டணி சேர்ந்த முதல் நாளிலிருந்து அதிமுக தொண்டர்கள் அந்த கூட்டணியை விரும்பவில்லை. இது வந்து பொருந்தா கூட்டணி. ஆனால் தலைவர்கள் வந்து தான் தப்பிப்பதற்காக அதோடு கூட்டணியில் இருக்கிறார்கள் என்றுதான் இருக்கிறது. இல்ல இது திமுக தரப்புல இருந்து ஒரு நேரேட்டிவ் செட் இல்ல, பண்றாங்க. நாங்க திமுக திரும்ப இதுதான் பிரச்சாரமா இருக்கு. இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. வேற எதாவது என்ன சொல்ல முடியும்? சர்க்கரைனா இனிக்குன்னு சொல்லலாம், பாவக்கானா கசக்குன்னு சொல்லலாம். உண்மையதானே சொல்ல முடியும். அது அந்த தொண்டர்கள் சொல்லலாம், சர்க்கரைனா இனிக்கும் பாகக்கான கசக்கும். நான் சொல்றேன், நீங்க எதிர்கட்சியில இருந்துகிட்டு இத சொல்றது பதிய வைக்கிறதா? நீங்க வழக்குல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு சேர்ந்து இருக்கிறீங்க. அதுதான் நாங்க சொல்றோம். உண்மை எதுவோ அதுதான் சொல்ல முடியும். எங்களை சொல்லியா நீங்க? ஆனா அதே சமயம் பார்த்தோம்னா அந்த வழக்குன்னு பேசுறதுனால நான் கேக்குறேன், இங்கேயும் வந்து திமுக தரப்புல இருந்து ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நீதிபதி எடுத்து சுமோட்டோவா எடுத்து இந்த மாதிரி விஷயங்களும் வந்து போயிட்டு தானே இருக்கு. இது ஒரு பின்னடைவு இல்லையா? இல்ல, ஏன்டா அப்படி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க? உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? என்ன ஆச்சுடா உனக்கு? நீதிபதியை பத்தி பேசக்கூடாது. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. நாங்க வந்து தேர்தல் நேரத்தில் வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அவங்களுடைய குற்றச்சாட்டு. ஆனால் கிட்டத்தட்ட பெரும்பகுதியான தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தான் மக்கள் மத்தியில முதல் இடமாக இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இயக்கங்களுக்கு முதல் இயக்கமாக நம்முடைய திமுக விளங்கி வருகிறது. மக்கள் ஆதரவு நிறைய இருக்கிறது திமுகவுக்கு. படுத்துக்கிட்டே ஓட்டு வாங்குவாருங்க அண்ணே. படுத்துக்கிட்டே ஓட்டு வாங்குவாரு. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. சரி, அதே சமயம் நீங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லைன்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார். ஆனா உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய சிபிஎம் உடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் பேசும்போது கூட பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல. நாங்களும் தானே களத்துல போய் மக்களை சந்திக்கணும், அப்ப திமுக இத வந்து நிறைவேற்றணுங்கிறாரு. அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றது? உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையாடா. அதானுங்க, ஏதாவது பண்ணா தானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே. திமுக அப்படிங்கிறதுக்கு கூட்டணி தான் பலம் அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? ஆரம்ப கட்டத்திலேருந்து திமுக வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கூட்டணிய வச்சுக்கிறதும் அப்படியே தொடர்றதுல மட்டுமே இருக்காங்க. ஆனா வெளியில இருந்து ஒரு விமர்சனம் வருது பாத்தீங்களா, திமுக தனித்து நின்னு ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. இல்ல கூட்டணி தான் பலமா திமுகவுக்கு? நேரடியா கேக்குறேன். நீங்க எங்க பலம் எங்களுக்கு தெரியுதுங்களா? எங்களோட இருக்கிறவங்கள நாங்க எப்பவும் விட மாட்டோம். போப்பா, என் பொண்ட தாண்டி போ. தேர்தல் வெற்றி அது ஒண்ணுதான் குறிக்கோள், அதுலதான் போவோம். இந்த வெற்றி அப்படின்னு போகும்போதுதான் இந்த கூட்டணி கட்சிகள் பேசுறதையும் அனுசரிச்சுட்டு போக வேண்டியது இருக்கும். திருமா அவர்கள் ஒரு பக்கம் வைக்கக்கூடிய விமர்சனம் இருக்கு. இதெல்லாம் மிஞ்சிறதா? கெஞ்சிறது மிஞ்சிறது கணக்குல வருதா? அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே. மிஞ்சிட்டானே, விரட்டிடலாமா? விரட்டினா தூங்கும் போது தலையில கல்ல போட்டு கொண்டுருவாங்க. ஜாக்கிரதையா டீல் பண்ணுவான். எவன் என்ன திட்டினாலும் அவன் இங்க தாண்டா வந்து ஆகணும். அப்ப பாத்துக்கிட்டு அம்பிட்டு போயிலையா.